நெகட்டிவ்ல இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த மலர் மருந்து கொடுக்கணும். பட் அவங்க வந்து குடிக்கக்கூடிய மனநிலையில இல்லை அப்படிங்கும்போது நாமளே அந்த மருந்து எடுத்துக்கும் போது அவங்க வந்து அந்த பாசிட்டிவ் தன்மையா மாறிடுவாங்க. ஸோ சரி, இப்படி எதுவுமே அந்த மலர் மருந்து அந்த இடத்துல இல்லை, நம்ம ஒரு வெளியில இருக்கோம், வீட்டில் தான் அந்த மலர் மருந்து இருக்கு, அப்ப எப்படி அந்த மலர் மருந்தை வந்து வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னா, அந்த மலர் மருந்தோட பேரை நம்ம வந்து மந்திரம் மாதிரி உச்சாரணம் பண்ணா கூட கண்டிப்பா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மலர் மருத்துவத்தோட அட்வான்டேஜ். அடுத்தது வந்து மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து. இது என்ன அப்படின்னா வந்து எல்லாம் அந்த புரிந்து கொள்ளும் தன்மை குறைவா இருக்கிறது. அதாவது ஒரு சிலர் வந்து மற்றவங்களோட நிலைமையில இருந்து அவங்கள யோசிச்சுக்க மாட்டாங்க, இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதோட நெகட்டிவை புரிஞ்சுக்காம டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து மஸ்டர்டுங்கிற மலர் மருந்து யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து மற்றவங்களோட அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ ஹோலிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கும் போது கூட மஸ்டர்டும் சேர்த்து எடுத்துக்கும் போது புரிதல் தன்மை, அன்பு ரெண்டுமே ஜாஸ்தியாகும். ஸோ அந்த கசப்பு உணர்வு கம்ப்ளீட்டாக நீங்கும். அடுத்தது வந்து விலோங்கிற மலர் மருந்து. இந்த விலோங்கிற மலர் மருந்து என்ன அப்படின்னா பழி போடுறது. இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நீதான் காரணம்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து பழி போட்டுக்கக்கூடிய தன்மை. இது வந்து கணவன் மனைவி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த பழி போடுறது, அப்புறம் கம்பேர் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். இந்த மாதிரி அந்த வீட்டு குழந்தை நல்லா படிக்குது, நீ நல்லா படிக்கிறியா அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த வில்லோட நெகட்டிவ் எனர்ஜி. அதே மாதிரி திரும்ப திரும்ப சொன்ன அந்த வாக்கியத்தையே சொல்றது, திரும்ப திரும்ப ஒருத்தவங்க பேரையே சொல்லி கம்பேர் பண்ணிக்கிறது, அவங்கள பற்றியே தேவையில்லாமல் நெகட்டிவாக அவங்கள பற்றி நினச்சிக்கிறது, அவங்கள பற்றி திட்டுறது, அவங்கள பார்த்து பொறாமப்படுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வில்லோட நெகட்டிவ் தன்மை. அதுக்கப்புறம் வந்து இந்த பொறாமைனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து தன்னால முடியல, இயலாமை வந்துடும், அப்புறம் முயலாமை எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்கள வந்து அவங்களோட சொந்த முன்னேற்றத்துக்கு பெரிய தடைக்கெல்லாம் மாறிடும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த வில்லோ மனநிலை நிறைய பேத்துக்கு வந்து இருக்கு. ஸோ கம்பேரிஷன், பொறாமப்படுறது, இது அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதே மாதிரி இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க வந்து புலம்பிட்டே இருக்கிற அந்த தன்மை, அப்புறம் ரொம்ப கோவப்படுறது, எரிச்சல் ஏத்தாதா, எரிச்சல்ங்கிற வார்த்தையை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வில்லோவோட நெகட்டிவ் தன்மை. இதை சரி பண்ணோம் அப்படின்னா வில்லோங்கிற மலர் வந்து, ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன் வந்து ரொம்ப வருஷமா அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது அதிக டைம் எடுக்கும்போது இந்த இது வந்து சரியாகும். இதே ஒரு டெம்பரரியா தான் அவங்க அந்த தன்மையில மாறி இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு கொஞ்ச காலத்திலே அது அப்போ அந்த நெகட்டிவ் தன்மை, வில்லோவோட நெகட்டிவ் தன்மை வந்து அந்த வில்லோங்கிற அந்த மலர் மருந்து எடுக்க முடியும், சரியாகும். இது லாங் டேர்மா இருக்கு அப்படின்னா வந்து இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-6 மாதங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது நிச்சயமா அந்த டே 1ல நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனா என்ன அவங்க இடையில விட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த நெகட்டிவ் தன்மைக்கே போயிடுவாங்க. ஸோ அதனால அந்த பாசிட்டிவ் தன்மை கம்ப்ளீட்டா வரணும் அப்படின்னா அது ஒரு 3-6 மாசம் எடுக்கும்போது அது வந்து சரியாயிரும். அடுத்தது வந்து இம்பேஷன்ங்கிற மலர் மருந்து. இம்பேஷன் அப்படின்னா வந்து பொறுமையே இருக்காது, அவசரம், இந்த நிமிஷமே நடந்தாகணும். இப்போ சில குழந்தைங்க பிடிவாதம் பிடிக்கும், இந்த நிமிஷமே அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி ரகலை பண்ணுவாங்க. பொறுமையே இருக்காது, ஒரு யோசிக்க மாட்டாங்க, எது சரி தப்புங்கிற அந்த பிரித்தறிதல் தன்மை இருக்காது, ஃபாஸ்டா செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் அது கிடைக்கல அப்படிங்கும்போது பொருளை தூக்கி வீசி உடைக்கிறது, கதவை வந்து அடிச்சு சாத்துறது, அப்புறம் ஷேரை தூக்கி உடைக்கிறது, இந்த மாதிரி தன்மை. அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தையே வந்து பெருசாக்குறது, ரொம்ப அதை சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறது. அதாவது என்ன சொல்றதுங்க, இந்த மாதிரி எனக்கு தான் நீங்க பண்றீங்க, ஒரு குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மா அப்பாட்ட எனக்கு மட்டும்தான் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா அவங்கள ஃபீல் பண்ணுற அளவுக்கு அழுது இது பண்றது. அப்புறம் அட்வைஸ் பண்ணா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அவங்க தான் ரொம்ப அதுல ஜீனியஸ் மாதிரி பேசுற தன்மை. இதெல்லாம் வந்து இம்பேஷன்ஸோட நெகட்டிவ் கேரக்டர். ஸோ இந்த இம்பேஷன்ஸ்ங்கிற அந்த மலர் மருந்து எடுத்துக்கும் போது அவங்க வந்து பாசிட்டிவ் தன்மையில மாறுவாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, சொல்லக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கேட்பாங்க, அப்புறம் எந்த பொருளையும் தூக்கி எல்லாம் வீச மாட்டாங்க, அப்புறம் நடைமுறை என்ன, சரி என்ன, தப்பு என்ன அப்படின்னு பிரித்து அறிதல், அந்த தன்மை வரும். அப்புறம் அதுக்கு அடுத்த மலர் மருந்து வந்து பீச்சுங்கிறது வந்து இந்த மனநிலை மோஸ்ட்லி யாருக்கு இருக்கும் அப்படின்னா வந்து சூரியனோட நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்களுக்குலாம் இருக்கும். இப்போ சூரியனோட நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா அரசு அதிகாரிகள், போலீஸ், இந்த மாதிரி அரசு சார்ந்த இதுல வந்து அவங்களுக்கு நெகட்டிவா சூரியன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பிஹேவியர் அந்த மாதிரி பீச் மனநிலை இருக்கும். பீச் மனநிலைன்னா ஒன்றும் இல்லை, நான் சொல்றத செய் அப்படின்னு சொல்லிட்டு அது நெகட்டிவா இருக்கு அப்படின்னு
அதை சபார்டினேட்ஸோ இல்லை பொதுமக்களோ சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் வந்து பீச் மனநிலை. ஸோ இந்த பீச் மலர் எடுத்துக்கும் போது அவங்க பாசிட்டிவ் தன்மையில மாறுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பீச் வந்து இந்த மலர் மருந்து வந்து வெறும் மந்திரம் மாதிரி உச்சாடம் பண்ணதுலேயே வந்து ஒரு இது என்ன சொல்றதுங்க நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு தடவை வந்து எலெக்ஷன் டைம்ல ஒரு பைபாஸ்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 100 கார் நின்றுட்டு இருக்கு, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து அவசரமா அவங்க கடையை போய் திறக்கணும். அப்படிங்கும்போது இந்த பீச்ங்கிற மலர் மருந்தை செக் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக பீச் பீச் பீச்னு மனசுக்குள்ள சான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் வந்து கேட்குறாங்க, கார்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, கார்க்குள்ள ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா. எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, மற்ற எல்லா காரையும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த பீச் சான் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த ஒரே காரணத்துக்காக. ப்ளஸ் இது பாசிட்டிவா இருக்கணும், ஏமாத்துற தன்மையில இது யூஸ் பண்ணா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க நியாயமான காரணத்துக்காக அதை சான் பண்ணாங்க. அந்த ஒரு காரை மட்டும் அந்த போலீஸ் வந்து சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து மந்திரம் மாதிரி உச்சாரணம் பண்ணாலும் இந்த ஃப்ளவர் மெடிசன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது வந்து ரெஸ்கியூ ரெமெடி. இது கட்டாயம் வந்து எல்லாருமே ஃப்ளவர் மெடிசன்ல இது ஒன்று கண்டிப்பா எல்லாருமே அவங்க வண்டியில கூடவே வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. எதனால அப்படின்னா வந்து ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னா வந்து ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ அவங்க மயக்கம் போடுற ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இந்த ஆர்ஆர் வந்து தண்ணியில் கலந்து அவங்களுக்கு தெளிக்கும் போது கொஞ்சம் வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கொடுக்கும். அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிற முடிக்கும் மயக்கம் போடாமல் அதை காப்பாற்றிக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இது நம்ம வண்டியில் வச்சுருந்தோம்னாலே அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் தவிர்க்கப்படும். அதே மாதிரி இப்போ வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன இப்போ என்ன சொல்லுதுங்க, ஒரு குக்கர் சூடு வச்சிருச்சு, இல்லை வந்து கத்தியில் கட் பண்ணும்போது கை காயமாயிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே அந்த ஆர்ஆரை வந்து அங்கே ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த காயம் அதாவது தழும்பா மாறாது, கட்டும் அந்த அளவுக்கு பெருசாக அந்த காயம் வந்து தெரியாமல் நம்ம நார்மல் ஸ்கின்னாவே அதை மாறிடும். அதாவது உடனே வந்து அந்த தன்மைக்கு மாறிடும். ஸோ அதனால ரெஸ்கியூ ரெமடிங்கிற அந்த மருந்து வந்து எல்லாருமே வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது வந்து ஒயிட் செஸ்னட் பட். இது வந்து என்ன அப்படின்னா, இது நார்மலாக நம்ம ஜோதிடர் எல்லாத்துக்கிட்டையும் இந்த கேள்வி வரும், எனக்கு யாராவது சேவினை வச்சிருக்காங்களா, சூனியம் வச்சிருக்காங்களா, பில்லி சூனியம் வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும். அந்த இதுவும் அப்புறம் பேய் பிசாசை பார்த்து பயந்துக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த தன்மையில் இருக்கவங்களும் அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள சர்க்கிள்குள்ளே யாராவது இறந்துட்டாங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த துயரத்துலேருந்து அவங்களால அவ்வளோ சீக்கிரம் வெளில வர முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஈவன் அவங்களுக்கு தற்கொலை எண்ணமே வரும், நாம ஏன் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் செஸ்னட் பட்ங்கிற அந்த மருந்தை கொடுக்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். அவங்களுக்கு ரொம்ப தைரியம் வந்துடும். இன்ஃபேக்ட் வந்து மரணங்கிறது நார்மல், இது எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயம்தான் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அடுத்தது வந்து ரெட் செஸ்னட் பட். இந்த மருந்து எதுக்கு அப்படின்னா ஓவர் கேரிங் பண்ணுறது. அஸ்ட்ராலஜர் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். ஏன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சொன்னமே அது நடந்துதா, அவங்களுக்கு சரியாச்சா அப்படின்னு நம்ம அவங்கள பற்றின தாட்டில் இருப்போம் நம்மளை கவனிக்கிறத விட. அது ஒன்று. அப்புறம் ஒரு டீச்சர் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணணும் அப்படின்னு அவங்களோட பிரச்சனையை தன்னோட தான் நினச்சி ஃபீல் பண்ணி அதுக்காக யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்து ரெட் செஸ்னட் பட்ங்கிற அந்த மலர் மருந்து வந்து உதவி செய்யும். அடுத்தது வந்து ஸ்வீட் செஸ்னட் பட். இது வந்து என்னத்துக்கு அப்படின்னா வந்து ஆன்மீகம், மெடிடேஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ஆன்மீகம் இப்போ கோயிலுக்கு போகிறோம், அந்த சாமியோட அருளை பரிபூர்ணமாக நம்ம உணரணும். ஒரு சிலருக்கு நார்மலாகவே அதை உணர முடியும், ஒரு சிலருக்கு எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து இந்த ஸ்வீட் செஸ்னட் பட் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அதை வந்து நல்லா உணர முடியும். அதே மாதிரி மெடிடேஷன்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையணும், அது வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் இந்த ஸ்வீட் செஸ்னட் பட் எடுத்துக்கும் போது அந்த தன்மையை வந்து சீக்கிரம் ரீச் பண்ண முடியும். அடுத்தது வந்து செஸ்னட் பட். இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா வந்து அவங்க படிக்காமல் இருக்காங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது இல்லை, அவங்க நாட்டமெல்லாம் மொபைல்லையும் என்டர்டெயின்மெண்ட்லேயும் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு செஸ்னட் பட் கொடுக்கும்போது நாம் படின்னு டார்ச்சர் பண்ணவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே அந்த என்ன சொல்லுதுங்க அக்கறை வந்துடும், அவங்களே புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி போய் பேசிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கும் செஸ்னட் பட் கொடுக்கும்போது அவங்க போய் பேச மாட்டாங்க, உண்மையை வந்து தைரியமாக சொல்லுவாங்க, அந்த தன்மையில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அப்படிங்கிறவங்களும் செஸ்னட் பட் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து
கான்சென்ட்ரேட்டடாக அந்த விஷயம் எவ்வளோ நேரம் அந்த கிளாஸ் நடந்தாலும் சரி கவனம் சிதறாமல் அதை கவனிக்கணும் அப்படின்னா செஸ்நட் பட் கொடுத்தா அந்த தன்மை வந்து வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவங்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுல கொஞ்சம் இது என்ன அப்படின்னா இப்போ நெருப்புத்தன்மை அப்படிங்கிற இதுல வந்து இப்போ ஞாயிறு செவ்வாய்க்கிழமை பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே நெருப்புத்தன்மை இருக்கும். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச மேஷம் சிம்மம் தனுசு அந்த ராசி லக்னமா இருந்தாலும் அங்க சூரியன் இருந்தாலும் அங்க லக்னாதிபதி இருந்தாலும் அதே மாதிரி அது சூரியன் இருக்கும்போது அவங்க சித்திரை மாசம் ஆவணி மாசம் மார்கழி மாசத்துல பிறந்திருப்பாங்க. அப்புறம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க அப்படின்னாலும் அப்புறம் திதியில வந்து திருதியை அஷ்டமி திரியோதிசி திதியில பிறக்கிறாங்கனாலும் யோகம் கர்ணம் வந்து சூரியனும் செவ்வாயும் யோகியா வராங்க அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருப்புத்தன்மை இருக்கும். நெருப்புத்தன்மை அப்படின்னா வந்து நல்லா ஆக்டிவா இருக்கிறது, அப்புறம் ஜெயிக்கணுங்கிற அந்த தன்மை, அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, அது கண்டிப்பா எடுத்தாங்கன்னா சக்சஸ் பண்ணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கும், செயலுமே அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இவங்கெல்லாம் கம்பல்சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தீபங்கிறத ஒன்று ஏற்றணும், ஏன்னா அது நெருப்புத்தன்மை அப்படின்னா யாகங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே கண்டிப்பா கலந்துக்கணும். அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு கண்டிப்பா போயிடணும். இப்படி பண்ணும்போது அந்த நெருப்புத்தன்மை வந்து நல்லா பாசிட்டிவா நல்லா இதாகும். அடுத்தது வந்து நிலத்தன்மை அப்படிங்கும்போது வியாழக்கிழமை பிறந்தவங்க, அப்புறம் ரிஷபம் கன்னி மகரம் ராசி லக்னங்களா கொண்டவங்க, லக்னாதிபதி அங்க இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த மாதத்தில் பிறந்தவங்க, அப்புறம் நட்சத்திரத்துல வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகஸ்ரீலத்துல பிறந்தவங்க, திதியில வந்து பிரதமை சஷ்டி ஏகாதசியில பிறந்தவங்க, யோகம் மற்றும் கர்ண அதிபதி வந்து குருவா வரவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நிலத்தன்மை இருக்கும். நிலத்தன்மை அப்படின்னா வந்து அங்க வந்து வேகம் இருக்கும் அந்த ஜெயிக்கணுங்கிற தன்மையில, இங்க வந்து அந்த பொறுமையா அந்த விஷயத்தை எப்படி கரெக்டா டாக்கிள் பண்ணி அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த அவங்க தன்மை இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். அதே மாதிரி வந்து இவங்க வந்து விருட்சங்களை வச்சு வளர்க்கறது வந்து இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி நிலத்தன்மை அப்படிங்கிறங்காட்டி இவங்க வந்து வியாழக்கிழமை வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் பண்றது சிறப்பு. அடுத்தது காற்றுத்தன்மை. ஸோ காற்றுத்தன்மை அப்படின்னா வந்து புதன்கிழமை பிறக்கிறவங்க, மிதுனம் துலாம் கும்பம் லக்னம் ராசியா கொண்டவங்க, லக்னாதிபதி இங்க இருக்கிறவங்க, சூரியன் இங்க இருந்து பிறந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க, திதியில வந்து சதுர்த்தி சதுர்தசி நவமியில பிறந்தவங்க, யோகம் கரணம் வந்து புதன் அதிபதியா கொண்டவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து காற்றுத்தன்மை அப்படிங்கும்போது வேகமா ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு வேகமா செயல்படணும் அப்படிங்கிற தன்மை. அதே மாதிரி சீக்கிரமா அந்த விஷயத்தை எப்படி ரீச் பண்ணும், அதாவது ஷார்ட்கட்ல எப்படி ரீச் பண்ணுங்கிற அந்த ஐடியா இவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சொல்றதுங்க, அது எந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நம்ம சைக்கிளில் போகிறது, வண்டியில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, ஃப்ளைட்டில் போகும்போது அது டக்குன்னு ரீச் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டாக்டிக்ஸ் தெரிஞ்சவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து புதன்கிழமை வந்து காளகஸ்தி வந்து தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பிரபஞ்ச ஞானம் இன்ட்யூஷன் பவர் இதெல்லாம் இருக்கும். அதாவது பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கேட்டால் இல்லை என் மனசுக்கு தோணுது இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த இது இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அது மனசுலேயே தோணும், சில டைம் வந்து கனவா கூட அந்த விஷயம் வந்து இவங்க வந்து கண்டிருப்பாங்க, அதே மாதிரி நடக்கும், அந்த தன்மை இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து அந்த மெடிடேஷன் சார்ந்து அதுக்கப்புறம் வந்து அஷ்டகர்மம் சித்தி இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது வந்து இவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இதாகும். பட் இவங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த ட்ராக்குக்கு போகிறது வந்து கொஞ்சம் இது லேட் ஆகும். அடுத்தது வந்து நீர்த்தன்மை அப்படிங்கும்போது திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பிறந்தவங்க, அப்புறம் கடகம் விருச்சிகம் மீனம் வந்து ராசி லக்னமாக கொண்டவங்க, லக்னாதிபதி இங்கே இருக்கிறவங்க, சூரியன் இங்கே இருக்கவங்க, அப்புறம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரத்தில் பிறந்தவங்க, அப்புறம் திதியில வந்து துவிதிதை சப்தமி துவாதசியில பிறந்தவங்க, அதுக்கப்புறம் யோகம் கரணாதிபதி சுக்கிரன் சந்திரனா வரவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நீர்த்தன்மையில் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் ஏன்னா நீர்த்தன்மை அப்படிங்கிறங்காட்டி. ஆனால் விட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து இவங்களோட என்ன சொல்றதுங்க அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து
திங்கக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வந்து திருவானைக்காவல் கோவில் போகலாம். அதே மாதிரி நிறைய அபிஷேகங்கள் பண்ணணும். இதே காற்றுத்தன்மையில வந்து இருக்கவங்க வந்து மந்திர உச்சாடனம் அவங்களே பண்ணணும். அதே மாதிரி கோயிலுக்கு போனாலும் மெயினா அர்ச்சனைங்கிற விஷயத்த அவங்க பண்ணணும். அதே மாதிரி அர்ச்சனையிலேயே ஸ்பெஷல் அர்ச்சனையெல்லாம் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அவங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து அந்த காட்டுத்தன்மையில இருக்கவங்க வெட்ட வெளிக்கு போய், அதாவது மொட்டை மாடி இந்த மாதிரி காற்று நிறைந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் இருந்தாங்க அப்படின்னா தானாவே அவங்க மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மியூசிக்ல அவங்க மனசு மாறும். அவங்க ரொம்ப மியூசிக் போட்டு கேட்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொல்றதுங்க, நட்சத்திரத்துக்கு இந்த ராகங்கள்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ராகங்களை ஸ்பெசிஃபிக்கா அவங்க போட்டு கேட்கும்போது இனிமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த நீர்த்தன்மையில இருக்கவங்க வந்து நிறைய அபிஷேகங்கள் கலந்துக்கலாம். அபிஷேகம் பண்றதுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது வந்து ஆகாயத்தன்மை. இது வந்து சனிக்கிழமை பிறந்தவங்க. அதே மாதிரி இந்த ஆகாயத்தன்மை வந்து 12 ராசியிலுமே வந்து இந்த ஆகாயத்தன்மை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அடுத்தது நட்சத்திரத்துல வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அப்புறம் திதியில வந்து பஞ்சமி, தசமி, பௌர்ணமியில பிறந்தவங்க. யோகம், கரணம் வந்து சனிய அதிபதியா கொண்டவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆகாயத்தன்மையில இருப்பாங்க. ஸோ ஆகாயத்தன்மை அப்படிங்கும்போது ஆகாயத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இவங்களோட அந்த ஸ்கில்ஸையும் வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் பார்க்கறதுக்கு தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கே அவங்க அந்த அளவுக்கு நாலேஜபிள், அந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பக்ஷியில வந்து அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஒரு பக்ஷி பறவை இருக்கும். ஸோ அந்த பறவை வந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு மாதிரி ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க பட்சி பறவை கிட்ட, அது போட்டோலையும் பார்க்கலாம், இல்லை லைவா பார்க்கக்கூடிய பறவையா இருந்தா லைவாவும் பார்த்து அது நியாயமான விஷயமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பறவை கிட்ட இவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்னு சொன்னா உடனே கண்டிப்பா அதுக்கான பலன் உண்டு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் எனது நன்றிகள். அதாவது நியூமராலஜியில் ஆரம்பித்து அதன் பிறகு மலர் மருத்துவம் போய் அதன் பிறகு பஞ்சபூதங்களில் வந்துட்டு கடைசியாக பச்சையில் வந்து முடிச்சிட்டாங்க. ஜோதிட கதம்பம் அப்படின்றதான் எல்லா விஷயங்களுமே மிக சிறப்பாக அழகாக எடுத்து உரைத்த கோகிலவாணி சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி. சகோதரி அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவதற்காக உமா மகேஸ்வரி அவர்களை மேடை கலைக்கிறோம். நினைவு பரிசு வழங்க திரு அழகர் சாமி அவர்களை மேடை கலைக்கிறோம்.